தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கர்நாடகாவில் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா, இப்போ அந்த காரணம் முன்வைக்காம மேகதாது அணைக்கு எதிராக என்ன பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில், நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் அப்ஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு போராட்டம் சார்ந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. வேற யார் வெளியிட போறா? தமிழர்களுக்கு இரிட்டேட்டை ஏற்படுத்துகிற ஒரு ஃபேஸாக நம்ம எப்பவுமே பார்ப்போல, இவர் சொல்லியிருக்காப்புல அந்த விஷயத்த. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கர்நாடகாவோட சலுவாலி வட்டால் பக்ஷா, இந்த அமைப்போட தலைவரான வாட்டாள் நாகராஜன், இவர் பேரை நான் சொன்னாலே தமிழர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தான் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காப்புல. என்ன சொல்றாரு, மேகதாது அணை இதை நாங்கள் கட்டுறதுல தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாரு. ஏன்பா தமிழ்நாட்டு தான்ப்பா பிரச்சனை, இது ஒரு புரியுதான்னு தெரியல. புரியும், ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சினிமா படங்கள் நடிகளும் என்னங்க நடிப்பு அங்கே பண்ணுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் என்ன இந்த அணைக்கு ஃபுல்லாக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களாமா? இதெல்லாம் தப்பு, நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அத்திப்புள்ளியில் வர்ற 15ஆம் தேதி முழு எல்லை அடைப்பு போராட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்காப்புல. டேட்டை பார்த்தீங்களா? வர்ற 15ஆம் தேதி. எங்கே? பார்டரில். பார்டர்னு என்னங்க அர்த்தம்? இந்த மாநிலத்தில் இருக்கவங்க அந்த மாநிலத்துக்கு போவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க. நிறைய பேர் வியாபார ரீதியாக கூட போயிட்டு வருவாங்க. லாரிகளில் ஃபுல்லாக சரக்கு ஏற்றுக்கிட்டு அந்த வாகனங்களும் போயிட்டு இருக்கோம். அதை இயக்குறவங்க தமிழரா கன்னடரா? இது சார்ந்த இஷ்யூ பெருசாக வெடிக்குதுன்னா இது உங்களால் பொறுத்துக்க முடியுமா? இந்த நபர் சொல்லியிருக்கிறது அதுதான். அதை தான் மறைமுகமாக போராட்டம்னு சொல்லியிருக்காப்புல. போராட்டம் சும்மா கொடியை மட்டும் போச்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஏற்கனவே பல போராட்டங்கள் எல்லை ஓரம் நடந்து என்னென்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ தூரம் தமிழர்கள் உணர்வை புண்படுத்தி நமக்கே கோபம் வராது, நம்மளுக்கே கோபம் வர வச்சுருந்தாங்க. அவ்வளோ அல்சாட்டியம் பண்ணவங்க திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வர 15ஆம் தேதி அப்படின்ட்டு. இந்த அணை கட்டுறதுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிவிக்கணும்னு சொல்கிறாரு. இவர் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? சிஎம்மா? யார் ஆர்டர் போடுறா பார்த்தீங்களா? அப்படி இல்லைன்னா தமிழ் சினிமா படங்கள் இருக்குல்ல, அது இங்கே ஓடாதுன்னு சொல்கிறாப்புல. கருமோ எது கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நீர் ஆதாரன்ற விஷயத்தை பற்றி நாம கேட்டால் சினிமா படங்கள் ஓடாது, தமிழ் படங்கள் அப்படின்றாங்க. ஏதோ தமிழ் சினிமாவை கை வச்சா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெரிய அடி விழுன்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, அது வேணாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எம்பிஸ்லாம் சொல்கிறாங்களாம். யார் அவர் சொல்கிறாப்புல? அவங்களாம் சொல்கிறாங்களாம். அப்போ நம்ம மாநிலத்தில் எம்பிஸ் இருக்கீங்களே, உங்களுக்கு வாய் இல்லையா? வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்றாரு. இதில் நம்ம எம்பி சார்ந்து பெருமையாக பேசுறது சந்தோஷம். இந்த ஒரு இஷ்யூவில் ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் பேதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். அது இவர் வாயிலேருந்து கேட்கறது சந்தோஷம். ஆனால் கர்நாடகாவில் இருக்க எம்பிஸ் வாய் இல்லையான்னு அவங்களே ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காப்புல. தூண்டி விட்றதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் எக்ஸாக்டாக பண்ணுறாப்புல. இப்போ ஏற்பட்ட எம்பிஸ்லாம் யாருக்கு தேவை? நம்ம மாநில உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்களாம் இங்கே எதுக்கு அப்படின்றாப்புல. அந்த கர்நாடகாவோட முதலமைச்சர் இருக்கார்ல, டி.கே. சிவகுமார், இவர் தமிழ்நாட்டோடு நட்போடு செயல்படுறாராமா. யார் சொல்றா? வாட்டாள் நாகராஜ் சொல்றாப்புல இந்த விஷயத்த. சிவகுமார் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல இருக்காரா? எங்க மேகதாதுல அணையை கட்டியே தீர்வோன்னு அவர் தான் ஒத்த காலில் நிற்கிறாப்புல. இவருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியலனா கூட பரவாயில்லைங்க, கர்நாடக அரசியலும் தெரியலனாக்கா என்னத்தை சொல்றது? சரி, ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சுது. இந்த மேகதாது அணை இருக்குல்ல, இதை கட்டுறதுக்கு ஆரம்ப பணிகளை அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வந்ததும் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள், குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் பதறிட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி பிஆர் பாண்டியன் இருக்கார்ல, அவர் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கே போயிருக்காருங்க. போய் பார்த்தாக்கா அந்த அணை கட்டுற பகுதி இருக்குல்ல மேகதாது, அங்கே அந்த சாலையிலிருந்து 150 அடி ஆழ படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இரும்பு கம்பிகள் இருக்குல்ல, இது நடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல. இந்த விஷயங்களை அவரும் நேரில் பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களாங்க, நம்ம இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இங்கே அவங்க கட்டுறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பித்து போயிட்டு இருக்காங்கன்னு அவர் சைடில் ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே போன விவசாயிகளும் குமரர்களும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, விவசாயம் இல்லைன்னா யாருமே இல்லை, விவசாயிகள் இல்லைன்னா விவசாயமே இல்லை. இந்த நிதர்சனம் எல்லாருக்கும் தெரிஞ்சும் கர்நாடகா இப்போ ஏற்பட்ட அடக்குமுறையை தமிழர்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்குன்னா எதிர்த்து எதுவும் பண்ண முடியல நம்மளால. ஆக்சுவலாக இந்த வாட்டாள் நாகராஜன் இந்த போராட்டம் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காப்புல, பார்டர் பகுதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு,
அப்படி அது நடந்துச்சுன்னா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தெரியுமா? நான் எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக பார்க்குறேன்னா காரணம் இருக்குது மக்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், காவிரி இஷ்யூ சார்ந்து. இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறது நல்லது இல்லைங்க. வன்முறைக்கு வித்துடுவாங்க. வாட்டாள் நாகராஜோட ப்ரொட்டஸ்ட் அப்படின்னாலே அங்கே வன்முறை கண்டிப்பாக இருக்கும். எல்லையில் தமிழகத்தை சேர்ந்த டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க தாக்கப்படுவாங்க. ஞாபகம் இருக்க அந்த காட்சிகள்லாம். கர்நாடகாக்குள்ள வண்டி போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள இறக்கி நீ யாருன்ற மாதிரி பேச்சிலே கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ் தானே அப்படின்ட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, அவங்கள ஒரு மாதிரி சொல்லணும் விஷயங்கள், அதை விவரிக்க கூட முடியாது, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நாம் கர்நாடகா சேர்ந்து அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கோமா என்ன? ஓகே, கர்நாடகாவில் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்களோட நிலையும் இதுக்கப்புறம் ஆபத்தாக மாறும். இந்த போராட்டம் அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்க தமிழர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அவங்களுக்கு ஆபத்து அவங்க ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருக்க தமிழர்கள், அங்கே கன்னடிகா கூடயும் தமிழர்கள் நல்லா பழகிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு மத்தியில் உணர்வை கிளப்பி விடுறது. அவங்க மக்கள் நிம்மதியாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மத்தியிலே போயிட்டு நஞ்சை விதைக்கிறது. இல்லை அவங்க தண்ணி கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாது, அதனால் நீ அவங்க கூட பெருசாக பேசாதுன்னு இது போல விஷயங்களை பண்ணுறது கொடுமலை. இதெல்லாம் கடந்த முறையும் போராட்டன்ற பேரில் வன்முறை வெடிச்சு அது பெரிய பதறத்தை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ எதுக்கு அடி போட்டிருக்காங்க தெரியுதா திருப்பியும்? அண்டு நீரை பங்கிடுறதுக்கு மனிதாபிமுள்ள கர்நாடக மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகா சேர்ந்த பல பேரிட பேசியிருக்கோம். அவங்களே சொல்கிறது என்ன தெரியுமா? ப்ரோ, இயற்கை எல்லாருக்கும் பொது தான் ப்ரோ, தண்ணி தானே. இங்கே அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளம் அப்படியே வருதுனாக்கா அங்கே சேர்ற தண்ணி நாங்கள் திறந்து விடுறோம்ல, அது மற்ற நேரத்தில் நடக்கிறது. ஆனால் காவிரி நீர்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது ப்ரோ, கடைமடை வரைக்கும் வரணும், அதான் நதியோட ஓட்டம், அதோட பண்பு, அது கொடுக்கல தப்பு இல்லையான்னு பங்கிட அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படியே ஏன் ப்ரோ பங்கிட முடியலன்னு கேட்குறீங்களா? வேறு யார் காரணம்? அங்கே இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்களே, அவங்க இது போல விஷயத்தில் மொழி உணர்வை தூண்டி விட்டுருவாங்க. சரி, மக்களுக்கு வேறு எதுவும் சொன்னாலும் டெம்ட் ஆக மாட்டாங்க, நம்ம இந்த மொழி உணர்வு விஷயத்த சொல்லிவிடுவோம். அதாவது தமிழர்களால் கன்னடிகாஸ்லாம் ஃபுல்லாக நசுக்கப்படுறீங்க, கன்னட மொழிக்கு பெரிய ஆபத்து, கன்னடர்களாக அவங்கள மதிக்கிறாது இதுன்னு என்னென்னமோ பேசி அந்த மக்களை மடைமாற்ற வேலையை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்த அமைப்புகள்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கர்நாடக அமைப்புகள் தான் இது போல் தமிழர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணும். ஆனால் கர்நாடக மக்கள் ஏன் இது போலாம் பண்ணுறீங்கன்னு அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அது நடந்திருக்கு. ஸோ மக்கள் உணர்வு ஒற்றுமை இருக்கிறது தான். ஆனால் மேலே இருக்க உணர்வு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உயிர் ஆதாரமாக நம்ம தண்ணியை பார்க்குறோமா, தண்ணீரை. ஆனால் அதை சினிமாவோடு ஒப்பிட்டு பேசுகிறவங்க தான் இந்த வாட்டாள் நாகராஜ கோஷிங்க ஃபுல்லாக. அவங்களுக்கு இதில் தெரியல மக்களே, உயிர் எந்த அளவுக்கு முக்கியன்ற விஷயத்தை தாண்டியும் கேளிக்கைன்ற விஷயம் சார்ந்து எந்த அளவு ஃபோக்கஸ் போகுது அப்படின்ட்டு. இந்த அளவுக்குலாம் அவங்க நம்மளை பார்க்குற அளவு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது நம்மளோட தப்பு கிடையாது, அவங்களோட அறியாமை. இதை தான் சொல்லணும். தண்ணி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணை கட்டுறது தடுத்தீங்க, எதிர்க்கிறீங்க அப்படின்னா நாங்கள் சினிமா படத்தை இங்கே ஓட வைக்க மாட்டோமா, தமிழ் சினிமா படங்களை? ஏன்னா குடியாக மூழ்கி போயிட போகுது எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில். மேகதாதுல ஒருவேளை இந்த அணை கட்டுற விஷயத்தில் ஏதாவது சொதப்பல் நடந்துச்சுன்னு வைங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அணையை கட்டி நீரை ஃபுல்லாக தடுத்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் தாவேகா அரசில் காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து பிரயோஜனமே இல்லை. அவங்க கிளம்பிடலாம் கூட்டணியை விட்டு. ஏன்னா காங்கிரஸ்க்கு இப்போ ஏற்பட்ட ஒரு வரம் கிடச்சிருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு. அப்போ காங்கிரஸ் கூட்டணி தர்மத்துக்காச்சும் எந்த அளவுக்கு இதில் பெருசாக பேசுவாங்க நம்புற அந்த செகண்ட் வரைக்கும். மாணிக்கம் தாக்கூர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காப்புல, அதை பற்றி போக சொல்கிற மக்கள். உங்களுக்கு இந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டப்பட்டு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ காங்கிரஸோட மாநில தலைவர் யாருங்க? மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அதில் என்ன தெரியுமா தீர்மானம் அவங்க ஃபுல்லாக நிறைவேற்றிருக்காங்க? இந்த மேகதாது அணையை கட்டுற கர்நாடகாவோட முயற்சி இருக்குல்ல, இதை தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்த்து குரல் கொடுக்கோன்றாங்க. குரல் மட்டும் கொடுத்து ஓகே, அதுக்காக கடைசி வரைக்கும் நம்ம கட்சி போராடும், ஒரு செங்கலை கூட அவங்க எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவங்க மேகதாது அணையில் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறத விவசாயிகள் சைட்டில் குமிரிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு செங்கல் கூடனே சினிமா டைலாகா இது? எனக்கு புரியல இந்த விஷயம். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணுங்க அப்படின்னு மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற பார்ட்டிஸை நோக்கி கேட்கல, காங்கிரஸை மட்டும் நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் கர்நாடகாவை ஆண்டுகிட்டு இருக்கிறதும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதும் எக்ஸாக்டாக காங்கிரஸ் தான். இந்த மேகதாது அணை இஷ்யூவில் காங்கிரஸ் தலை உருள ஆரம்பிச்சிருச்சா, இதை பார்த்து சந்தோஷப்படுற பார்ட்டியை வேறு யார் இருப்பா? பாஜக தான். தமிழக பாஜக தலைவர் இருக்காரு நயனா நாகேந்திரன். அவர் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸோட ரெட்டை வேஷம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் நடத்தும் அது இதுன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாப்புல, அதெல்லாம் மிகச்சிறந்த நகைச்சுவைங்க. ராகுல் காந்தி அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் கர்நாடக சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல சிவகுமார், அவர்கிட்ட பேசணும். இவங்க அவர்கிட்ட டைரெக்டாக பேசினா அவர் நோனா சொல்ல போகிறாரு. அதை பண்ணாமல் சும்மா செயற்குழு தீர்மானம் அது இதுன்னு சொல்லி எதோ பண்ணிட்டு இருக்காங்க, நகைச்சுவை பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் கிண்டல் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணன் வைகோ இவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த அணை மட்டும் வந்துருச்சுன்னா 25 மாவட்டங்களுக்கு நீர் கிடைக்காதுன்றார். இதுவே கம்மியான பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படலாம். இதை மத்திய அரசு தான் ஊக்குவிக்குதுன்னு இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வில்லனைஸ் பண்ணுறாருங்க.
நயனார் எப்படி காங்கிரஸ் பக்கம் திருப்பி விட்டார் பால, ஆனா இவரு பாஜக பக்கம் அந்த கவர்மெண்ட் பக்கம் திருப்பி விட்டாப்ல. இந்த அணை கட்டுற விஷயம் இருக்கு, இதுக்கு திட்டம் போட்டு கொடுக்குற வில்லனே மத்திய சர்க்கார் தான். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க, மேகதாது அணை வருதுன்ற பட்சத்துல அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய சூழல் வரும்னு சொல்றாரு. இட் மீன்ஸ் என்எல்சி எங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கு, எடிமதி எங்களுக்கு மட்டும்தான், அதுல ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா எனர்ஜியும் எங்களுக்கு மட்டும்தான், தரமாட்டோம், இந்த முடிவு எடுப்போம். துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குல்ல தமிழ்நாட்டில் தான், அதுவும் எங்களுக்கு தான் இனிமே, அது சார்ந்த வெளியே வராதுன்னு சொன்னா இந்திய அரசு எவ்வளோ ட்ரிகர் ஆகும், நாங்கள் அதுக்கும் முடிவு எடுப்போம். ஆவடியில் டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இது வேணுமே எங்களுக்குன்னு சொன்னா மத்திய அரசு எவ்வளோ கடுப்பாகும். டிஃபென்ஸுங்க அதை பேஸ் பண்ணுறது நாட்டோட பாதுகாப்பை சமரசம் பண்ணுற விஷயமா மாறிடும். இவர் அதை தான் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம சொல்றதை கேட்கும் போது எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகா எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீரை கொடுக்க மாட்டேன்னு, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ கடைசியில் நாங்கள் இப்படியே சைலண்டாக இருக்கணுமாங்க அப்படின்னு கேட்குறாரு. மக்களை விஷயம் புரியுதா உங்களுக்கு? நம்ம அமைதியாக கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம், பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது போல இருக்கு, எஸ்கலேட் ஆகி போக ஆரம்பிக்குது மேலே. இதெல்லாம் அன்புமணி அண்ணன் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு பாருங்க. இப்போ வீரப்பன்கள் இருந்தா இது போலாம் பண்ணுவீங்களான்னு திரும்ப முறை கேட்டிருக்காரு. பெங்களூர்ல குடிநீர் திட்டத்துக்காக தான் மேகதாது அணை அப்படின்னு அந்த அரசு போய் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நீர்ப்பாசன திட்டத்தை குடிநீர் திட்டம் அப்படின்னு சிவகுமார் சொல்றது பச்சை பொய்ன்னு சொல்றாரு அன்புமணி அவர்கள். போர்ல இந்த வார்ல பாத்தீங்கன்னா நாம எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணுன்றதை எதிரி தான் தீர்மானிக்கிறான். அறத்துக்கு எதிராக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா இந்த அறப்போர்ல, இப்ப நாம எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும்னு கேட்கிறாரு அன்புமணி அவர்கள். ஸோ கர்நாடகாவோட இந்த அநீதி முயற்சியை முறியடிக்கிறதுக்கு சட்ட அரசியல் ஆயுதங்களை எடுப்பதற்கு பதிலா, கவனிச்சிய மக்களே, எடுப்பதற்கு பதிலா நடுவர் மன்றம் அமைக்க கோர்றது இருக்குல்ல, இது நிராயுத பாணியா நிற்கிறதுக்கு ஒப்பானதுன்னு சொல்றாரு. தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுச்சு, ஞாபகம் இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற திருத்தத்தையும் சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு போயிருந்தாங்க. அந்த டைம்ல நடுவர் மன்றம் அமைக்கிறது சம்பந்தமா கேட்டிருந்தோம்ல, அது வேண்டான்னு சொல்றாப்புல அன்புமணி அவர்கள். ஏங்க அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க அல்சாட்டியும், நம்ம கடைசி வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டு கோர்ட்டு நடுவர் மன்றம் இப்படியே போயிட்டு இருக்கிறதா? டெல்டா மக்கள் எலிக்கறி திங்கிற சூழல் வந்துருவாங்க இந்த மேகதாது அணை வந்துருச்சு அப்படின்னா. நீரை கொடுக்காம தமிழர்களை அவங்க இது போலாம் பண்றாங்கனாக்கா இதுவும் ஒரு இனப்படுகொலையா மாறும்னு சொல்றாரு அன்புமணி அவர்கள். அவர் கடைசியா சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான வீரப்பன்களை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. மக்களே, இது வரைக்கும் இந்த இஷ்யூல நிறைய போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்டிருப்பீங்களா? இதுதான் முக்கியமானது. அதில் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதான் காங்கிரஸ் கேட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அரங்கேறிச்சுல இந்த ஆட்சியில். இதுக்கப்புறமாச்சும் சாதிப்பீங்களா? நிறைய எதிர்பார்க்குறவங்க. காங்கிரஸ் மேலே ஏற்கனவே இந்த இலங்கை யுத்த காலம் சார்ந்து மக்களுக்கு அவநம்பிக்கை பெருசாக ஏற்பட்டுச்சு. அந்த கரைகளை துடைக்க ஸ்லைட்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் காங்கிரஸ்க்கு. இதை பண்ணாலே இது மேகதாது அணை இல்லாமல் பண்ணல காங்கிரஸ் மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய அன்பு வந்துடும் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் மரியாதை பெருக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு பொலிட்டிக்கல் கேமையாச்சும் கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. மேகதாது அணையை காங்கிரஸால் ஒழிக்க முடிஞ்சதுன்னா பார்ப்போம், கொண்டாட அப்போ ரெடியாக இருப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.